வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2-in-1 ரெசிபி. கோஸ்தும் அப்பளப்பு கூட்டும் ஒரே மெத்தடில் எப்படி செய்யறது, ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2-in-1 ரெசிபி. என்னன்னா கோஸ்தும் அப்பளப்பும் கூட்டும் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒரே மெத்தடில் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்றது முதல்ல பார்த்துடலாம். துவரம் பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 கத்திரிக்காய் பொடியா அரிஞ்சுக்கிறேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு எல்லாம் பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் நான். இப்போ இது எப்படி பண்ணலான்றத நம்ம பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன பொருள் எல்லாமே இந்த ஃப்ரெஷர் பேன்ல போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்க ஒரு 5 விசில் விட்டு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, உங்களுக்கு நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்ப நம்ம போட்டுக்கலாம். இப்போ கடாய் வச்சிருக்கேன், கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 2 போடுங்க, கருவேப்பிலை. இது எல்லாம் நம்ம அதில் போட்டாச்சு, அது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதை எடுத்து இப்போ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கோஸ்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோஸ்து எடுத்துக்கோங்க. நீங்க கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசா போடுறதுனா கூட போட்டுக்கோங்க. இப்போ கோஸ்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலே நான் கூட்டு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 1/4 கப் துருவிய தேங்காய் நான் அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப இது பண்ண வேணாம், அப்பளம் கொஞ்சம் ஒன்றும் பாதிமாவே இருக்கட்டும், ஃபுல்லா தூள் பண்ணாதீங்க. இப்போ இதை போட்டுடுங்க. போதும், ஒரே கொதி வந்துடுச்சு. இப்போ இதுவும் நம்ம நிறுத்திடலாம். உங்களுக்கு அப்பளப்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். சூடான சுவையான உங்களுக்கு கோஸ்து ரெடி ஆயிடுச்சு, அப்பளப்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.